வலிமைமிக்க ஒரு வளமையான எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த ஒரு காலமாக மாற்றி தமிழ் சமூகத்தை மானம், வீரம், அறம் இது மூன்றையும் உயிராக கொண்டு வாழ்ந்த ஒரு பேரினத்தை அடிமை நிலையிலிருந்து விடுவிக்க காத்திருக்கும் புரட்சியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்கள். தமிழரின் வரலாற்றில் முன் எப்போதும் நிகழாத ஒரு பெரிய புரட்சி, ஒரு பெரிய மாறுதல் பிரபாகரன் பிள்ளைகளால் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். எதிரிகள், துரோகிகள் நம்மளை ஏற்காமல் எதிர்க்க நம்முடைய பயணமும் பாதையும் மிகச் சரியாக இருக்கிறது என்பதை அது உறுதி செய்கிறது. ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்லுகிறான், நீ செல்லுகிற பாதையில் உனக்கு ஒரு இடையூறும் இல்லையா, திரும்பி வந்துவிடு, அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்லை, வேற யாரோ ஒருவன் சென்ற பாதை என்று. இப்போது நாம் செல்லுகிற பாதையில் எவ்வளவு இடையூறு, நெருக்கடிகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவதூறுகள், விமர்சனங்கள் என்பதை பார்க்கிற போது நாம் மிகச்சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். இங்கே என் முன்னால் அமர்ந்திருக்கிற என் உயிருக்கினியவர்கள், நான் பேரன்பு கொண்டு பெரிதும் நேசிக்கிற பெருமக்கள், என் அன்பு தங்கைகள், தம்பிகள், அண்ணல் காந்தியடிகள், நீ வாயிலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்பவன் செவிவரைதான் சென்று சேரும். நீ இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் கேட்பவன் செவியையும் கடந்து அவன் சிந்தனையை போய் தொட்டு செயலாக்கம் பெறும் என்கிறான். அப்படித்தான் நான் உங்களிடத்திலே என் இதயத்திலிருந்து சொற்களை எடுத்து பேசுகிறேன். ஒன்றை நீங்கள் முதலில் உணர்ந்தாக வேண்டும் என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் அடிமைகள். உங்களோடு பிறந்ததால் நானும் அடிமை. நாம் அடிமை என்றால் நம் இனம் அடிமைப்பட்டு பல ஆண்டுகளாக கிடக்கிறது. அடிமை என்று எப்படி சொல்கிறாய் என்றால், ஒருவன் தன் தாய் நிலத்திலேயே தன் தாய்மொழியில் கல்வி கற்க முடியாது என்ற நிலை இருக்குமானால் அவன் உலகத்தில் மிக மிக கீழான அடிமை. அப்படியே கல்வி கற்றாலும் அவனுக்கு வேலை வாய்ப்பில் இடம் இருக்காது என்ற நிலை இருக்குமானால் இன்னும் கேவலமான அடிமை. தன் தாய்மொழியை பேசுவது, எழுதுவது, படிப்பதெல்லாம் இழிவு என்று அவனே கருதுவானானால் உலகத்தில் அவனை விட கேவலமான அடிமை எவனும் இல்லை. இந்த நிலையில் தள்ளப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு இனம். இத்தனை மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது எல்லா நிலங்களிலும் அவரவர் உரிமையை பாதுகாத்து அவரவர் அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டு வாழ்கிற போது தமிழ் இனம் மட்டும் தன் தாய் நிலத்தில் தன் அரசியல் அதிகாரத்தையும் வலிமையையும் அதிகாரத்தையும் இழந்துவிட்டு தன் நிலத்திலேயே அடிமைப்பட்டு தாழ்ந்து கிடக்கிறது என்றால் இதைவிட உலகத்தில் அடிமைக்கு சான்று வேறு என்ன வேண்டும்? அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். நபிகள் நாயகம் நமக்கு என்ன போதிக்கிறார்கள்? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்து என்கிறார். ஜிகாத் என்றால் புனித போராளி. உங்களுக்கு புரியும். அப்ப அந்த அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். என்ன அநீதி? ஊழல், லஞ்சம் தெரிகிறது,
தடுக்க முடியவில்லை, சகித்துக் கொள்வார். இவனை கொடுத்து பழகிக் கொள்கிறான். கண்ணு முன்னாடி வளங்கள் களவு போகிறது, கேட்க முடியவில்லை, சகித்துக் கொள்கிறார். அரசே மதுவை காய்ச்சி விற்கிறது, இது ஒரு கொடுமை. அரசே நஞ்சை கொடுக்கிறது தன் குடிகளுக்கு. படிக்க வைக்கிறதில் காட்டுகிற ஆர்வத்தை விட குடிக்க வைக்கிறதில் அதிக ஆர்வம் காட்டுகிறது அரசு. இது எப்படி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும்? ஆனால் தெரிகிறது, எதிர்க்க முடியவில்லை, சகித்துக் கொள்கிறான். அவன் ஊழல் செய்கிறானே, யாரு செய்யவில்லை? அவன் லஞ்சம் பெறுகிறானே, யாரு பெறவில்லை? இப்படி பிள்ளைகளெல்லாம் குடிச்சு கெடுகிறார்களே, யாரப்பா குடிக்கவில்லை? இப்படி சொல்லி 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 சகித்துக் கொள்வதில் தான் அடிமை நிலை உருவாகிறது. தொடர்ந்து சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். இப்படித்தான் அடிமை பிறக்கிறான். அப்படி அடிமைப்பட்ட இனத்தின் மக்கள் தான் நாம். இறைமகன் இயேசு இறுதியில் அவரை சிலுவையில் அறைந்து ஈட்டியால் குத்தி கொல்லும்போது அவர் சொல்வார், என் தந்தையே, இவர்களை மன்னியுங்கள், என்ன செய்கிறோம் என்றே தெரியாது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படி என் இன மக்கள் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் செய்து செத்து போனார்கள், அடிமையாகி போனார்கள். அதிலும் கொடுமை, அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டார்கள். இவர்களுக்கு கொண்டாட்டம் என்றால் என்ன, பண்டிகை என்றால் என்ன? மது குடிக்க வேண்டும், திரையரங்கில் போய் படம் பார்க்க வேண்டும், இவ்வளவுதான். மகிழ்ச்சி என்பதே இவ்வளவுதான். உலகத்தில் எந்த இனமும் பொழுதுபோக்கிற்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுத்தது கிடையாது. கேளிக்கையில், பொழுதுபோக்கில், கேளிக்கையில் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை நீங்கள் புரட்சிக்கு தயார் செய்யவே முடியாது. அந்த கூட்டத்தில் ஒரு புரட்சியை தயார் செய்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் என்றால் அது சாதாரண வேலை கிடையாது. அது சாதாரண வேலை கிடையாது. இப்ப இந்த நிலையில் என் தம்பி, என் தங்கை பிரபா எல்லாம் குறிப்பிட்டது போல, நீங்கள் வேட்பாளர்கள் அல்ல. மற்ற கட்சிகளைப் போல விருப்ப மனு கொடுத்து, நேர்காணல் கண்டு, கட்சிக்கு எவ்வளவு நிதி தெரிவீர்கள், தொகுதிக்கு எவ்வளவு செலவு செய்வீர்கள் என்று கேட்டு தேர்வு செய்யப்பட்டவர்கள் அல்ல. சின்னத்தில் மட்டும் விவசாயியை தாங்கி நிற்கிற பிள்ளைகள் அல்ல. நாமே வேளாண் குடிமக்கள் தான், விவசாயிகள் தான். விவசாயி என்பவன் 100 நெல் மூட்டை அறுவடை செய்தாலும் அதில் 2-5 நெல் மூட்டைகளை தேர்வு செய்வான் விதை நெற்களாக. அந்த நெல்லை எப்படி தேர்வு செய்வானால், இந்த நெல் வீரியமிக்க விதை நெல் என்று கண்டுணர்ந்து தேர்வு செய்வான். உங்களுக்கு தெரியும், பந்தலில் எத்தனை புடலங்காய் தொங்கினாலும் இந்த காய் நன்றாக வளர்ந்திருக்கிறது, இதை விதைக்கு விட வேண்டும் என்று தேர்வு செய்வான். மரத்தில் முருங்கை காய் எத்தனை காய்ச்சி தொங்கினாலும் இந்த காய் தான் விதைக்கு சரியாக இருக்கும் என்று தேர்வு செய்வான். அப்படிதான் கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் எல்லாவற்றையும் தேர்வு செய்வான். ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு நடத்தலவன் அணைக்க முடியாத, அடக்க முடியாத காளையை இனப்பெருக்கத்துக்கு வைப்பான். அடங்கி போன காளையை வித்து விடுவான் அடிமாட்டுக்கு. சேவல் சண்டை நடத்துவான். வென்ற சேவலை வைத்துக் கொள்வான் இனப்பெருக்கத்துக்கு. தோற்ற சேவலை கரியாக்கி விடுவான். கிடா சண்டை விடுவான். வென்ற கிடாயை வைத்துக் கொள்வான். தோற்ற கிடாயை கரியாக்கி விடுவான். ஏன் வென்ற கிடாய்? ஏன் அடக்க முடியாத காளை? ஏன் வென்ற சேவல்? ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் கூட அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவன் தமிழன். அந்த பரம்பரையில் வந்த நாம் வீரியமிக்க விதைகளை தேர்வு செய்து இந்த நிலத்தில் விதைக்கிறோம். என் அன்புக்கு உரியவர்களே, இங்கே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற தமிழ் தேசிய இனத்திற்கு மீட்சியுற, எழுச்சியுற, பாதுகாப்பாக வாழ, உரிமை பெற, விடுதலை பெற இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். நம் தலைவன் இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தா கலியபெருமாள், நம்முடைய அண்ணன் தமிழரசன் எல்லாம்
வெவ்வேறு பாதைகளை தேர்வு செய்தார்கள். உங்களுக்கு தெரியும். அதே காலகட்டத்தில் அந்த நிலத்தில் நம்முடைய தலைவன் ஆயுதமேந்திய கிளர்ச்சியை முன்னெடுத்தார். இதனால் அரசியல் போராட்டம், அரசியல் விடுதலை என்றது இங்கு தோற்று போனது, தோற்கடிக்கப்பட்டது. அவன் ஆயுதத்தை வைத்திருந்தான். இங்கே ஒரு நாடு இருக்கிறது, இந்திய நாடு. இதிலே பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் வாழ்கிறது. இந்திய நாட்டில் இராணுவம் இருக்கிறது. அந்த இராணுவத்தில் எல்லோரும் இடம்பெற முடியும். மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்கர்கள், தமிழர்கள் எல்லோரும் இடம்பெற முடியும். ஆனால் இலங்கையில் ஒரு இராணுவம் இருக்கிறது, அதில் தமிழர்கள் இடம்பெறவே முடியாது. ஒரு இனத்தின் மக்கள் இடம்பெற முடியாத ஒரு இராணுவம் இருந்தால் அந்த இராணுவம் எப்படி இந்த இனத்தின் மக்களை பாதுகாக்கும் என்பது ஒரு அடிப்படை கேள்வி. இந்த கேள்வியை உலகத்தில் ஒருவர் கூட கேட்கல. அது கேட்டவன் நம்முடைய தாத்தா தந்தை செல்வா அவர்கள். இந்த ஆயுதம் என் இன மக்களை எப்படி பாதுகாக்கும்? அதனால் எங்களுக்கு தனித்தமிழீழ விடுதலை என்று கேட்கும்போது, தனி நாடு ஒன்றுதான் என்று கேட்கும்போது அந்த போராட்டம் அழித்து ஒழித்து நசுக்கப்பட்டது. அவரே சொன்னார், எதிர்காலத்தில் என்னை போல அறவழியில் வருகிற தலைமுறை போராடி கொண்டிருக்காது என்று. அந்த வழியில் அவர் சொன்ன அந்த மொழியில் ஒருவன் பிறந்தான். எந்த ஆயுதத்தை வைத்து என் இன மக்களை அழித்து ஒழிக்கிறதோ, எனது உரிமையை பறிக்கிறதோ, எனது விடுதலையை தடுக்கிறதோ, எந்த ஆயுதத்தை வைத்து அச்சுறுத்தி என் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறதோ, எந்த ஆயுதத்தை வைத்து என் வீட்டை நாட்டை அழிக்கிறதோ, அந்த ஆயுதத்தை எடுத்துத்தான் என் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு நம்முடைய தலைவனின் கையில் தானாக கருவி வந்து சேர்ந்தது. அங்கே நம்மை படுத்தியவன் அரசியலால் அல்ல, அரசியல் அதிகாரத்தால் அல்ல, இராணுவ பலத்தால் அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தினான், அழித்து ஒழித்தான், நாடற்றவர்களாக்கினான். அதனால் அதற்கு பதில் மாசேத்துங் சொன்னபோது, நம்ம எதிரி நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதும் எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்று. அதை தலைவர் என்ன சொன்னார்? எதிரிக்கு அவன் மொழியிலேயே பதில் சொன்னால்தான் புரியும். அவன் என்ன மொழி? ஆயுத மொழி. அந்த ஆயுதத்தை எடுப்பது தவிர வழியில் எடுத்தார். ஆனால் அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்டது, ஆயுதம் மௌனிக்கப்பட்டது, ஆயுதம் மிச்சம் வைத்து விட்டது. அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டு விட்டது. ஒரு தாய் நிலத்தில் மௌனிக்கப்பட்ட விடுதலை போராட்டம் இன்னொரு தாய் நிலத்தில் கிளர்ந்து எழுகிறது. அங்கு இறக்கப்பட்ட புலிக்கொடி இங்கு ஏற்றப்பட்டது. நாம் விழவிழ எழுவோம், ஒன்று விழ ஒரு நூறாய் எழுவோம், ஒன்று விழ ஒரு ஆயிரமாக எழுவோம் என்பது. விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்காக. ஏனென்றால் நாம் செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல, அழுதவர்களுக்காக செத்தவர்கள். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நம் முன்னவர்கள் ஏற்ற கோட்பாடு என்பது சாதாரணமான மரபில் நீ வரல, உன் பரம்பரையிலே ஒன்று வீர மரபினன் நீ அதனால கவனிச்சுக்கணும். உன் மரபணுவிலே வீரம் இருக்கிறது. அதனால் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்ற முழக்கத்தை தலைவர் முன்வைக்கிறார். தமிழர்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம், தமிழனுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம்தான். அதனால கவனிச்சுக்கணும். உன் மரபணுவிலே வீரம் இருக்கிறது. அதனால் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்ற முழக்கத்தை தலைவர் முன்வைக்கிறார். தமிழர்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம், தமிழனுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம்தான். வீரம், மானம், அறம் இம்மூன்றும் போனால் அவனுக்கு உயிர் இல்லை, போயிடும். இதை காக்கத்தான் அவன் போராடினான். அப்ப அந்த நிலத்தில் அமைதிப்படுத்தப்பட்ட ஆயுதம் இந்த இடத்தில் வேற வடிவத்தில் எழுவது. அங்கே தலைவன் துவக்கு, இங்கே நாம் தூக்க வேண்டியது வாக்கு. இங்கு அதிகாரத்தில் இருப்பவன் நம்முடைய வாக்கை வாங்கி அரசியல் வலிமை, அதிகார வலிமையை பெற்று நம்மை அடக்கி ஒடுக்கி ஆள்கிறான். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த எல்லா தலைவருக்கும் தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு. நமக்கு எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் போல என் இனமும் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற கனவு. அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும், இந்த இனத்தின் மக்களை ஏமாற்ற வேண்டும்.
அரிசி, மாவு அரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற எந்திரம், வேட்டி, சேலை, பணம், எதை கொடுத்தாவனும் ஏமாற்ற வேண்டும். நம்முடைய பொறுப்பும் கடமையும் இந்த நிலையிலிருந்து என் இன மக்களை எப்படியாவது மாற்ற வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை. நீங்க வரலாற்றில் இதுவரை நம் முன்னோர்கள் செய்யாத ஒரு மிகப்பெரிய பணியை செய்கிறீர்கள், செய்ய வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளும். அப்ப அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசிய இனம் கடைசியாக அதுக்கு இருக்கிற கருவி அரசியல் விடுதலை. தலைவன் முன்னெடுத்தது கருவி ஏந்திய புரட்சி. அவன் பிள்ளைகள் நீங்களும் நானும் முன்னெடுப்பது கருத்தியல் புரட்சி, அறிவாயுதம் ஏந்திய புரட்சி. திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன், நம் இன முன்னோர்கள் எடுத்த வாளுக்கும் வேலுக்கும் தலைவன் தூக்கிய துவக்குக்கும் இந்த உலகத்தில் எல்லாரிடத்திலும் எதிராயுதம் இருந்தது. ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் இந்த காலத்தில் இந்த களத்தில் தூக்குகிற அறிவாயுதத்திற்கு எதிராக எவனிடத்திலும் மாற்றாயுதம் இல்லை. அதனால நீங்க திரும்பவும் சொல்ற வேட்பாளர்கள் அல்ல, ஒரு தேசிய விடுதலைக்கான அரசியல் புரட்சியாளர்கள். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பெரிதும் நான் மதிக்கக்கூடிய பெரியோர்களே, போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். தலைவன் செய்தது ரத்தம் சிந்துகிற அரசியல். அவன் பிள்ளைகள் நாம் செய்வது ரத்தம் சிந்தாத போர், அரசியல் போர். இந்த போரிலே முன்கள வீரர்கள் தான் முன்னாடி அமர்ந்திருக்கிற என் அன்பு உடன் பிறந்தார்கள் ஒவ்வொருவர். பெரிய கோட்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. பேசிய நம்முடைய ஐயா மனிதநேய மருத்துவர் பாரதி செல்வன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நீங்கள் எவ்வளவு கீழாக இருக்கிறீர்கள். தன்மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மக்களை தன்மானத்தை இழந்து கையேந்த வைக்கிறார். இப்படி கை ஏந்தும் போது பிச்சை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான்ங்கிறான் வள்ளுவ பெருமகனார். பிச்சை எடுத்து வாழ வச்சிருக்காங்க. உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனத்தின் மக்களை சோறு வடித்த தண்ணீர் ஆறாக ஓடியதுங்கிறான். சிப்பியில் இருந்தான் முத்தெடுத்தான், கரும்பின் கணுக்கள் அந்த மொழியில இருந்து முத்தெடுத்தான், கண்ணல்ல இருந்து. கதிர்வேந்த மங்களம் என்றால் கதிரை அடித்து விட்டு அதை வைக்கோலை வைத்தே குறையை மேய்ந்தார்கள். இப்படி செழிப்புற்று மாண்போடு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்களை 1000 500க்கு அரிசி பருப்புக்கு வேட்டி சேலைக்கு கையேந்த வைத்திருப்பது, இதெல்லாம் சாதனை என்றால் கொடுமை. கரும்பை விளைய வச்சு கட்டுக்கட்டா கொண்டாந்து சந்தையில் இறக்குனவுக்கே ஒரு முளை கரும்பு இலவசம் கொடுக்குறான்னா இது மாதிரி ஒரு மானங்கட்டதனம். இவன் விளைய வச்ச நெல்லை வீதியில் முளைக்க வச்சுவிட்டு இலவச அரிசி கொடுக்குறான் பொங்கலுக்குன்னா இது மாதிரி ஒரு கேடுகட்ட நிலை. எப்படி மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரிங்கிறான். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி படிக்கிறான். மானம் போச்சுன்னா உயிர் நீப்பாண்டா தமிழன்றான். இவன் மானங்கட்ட கூட்டம், தன்மானத்திற்கென்று இயக்கம் கட்டிய கூட்டம், அவமான சின்னமாக அலைது. சுயமரியாதைக்கென்று இயக்கம் கண்ட கூட்டம் அவமரியாதையின் அடையாளமாக அலைது. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகுவீரன். அவனுக்கு முன்னவன் நமது மன்னவர்கள். சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று முழக்கத்தை முன்வைத்துத்தான் தீரன் சின்னமலையும் பூலி தேவனும் மருது பாண்டியனும் அழகுமுத்து கோனும் சுந்தரலிங்கமும் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரும் மாண்டார்கள். அந்த மரபில் வந்தவன் இப்படி ஒரு அற்ப பதவிக்கு வந்தவன் போனவன் காலில் விழுந்து ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி காசுக்கு வாக்கை வித்து விடுவான், உரிமையை வித்து விடுவான்னா இது இனம். அது
அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர் காலத்திலே இந்த கொடுமை இருந்திருக்கு. மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டு காக்கா விற்பது என்பது அவமானகரமானதுங்கிறார். இல்லை, சில ரொட்டி துண்டுக்கு நம்ம உரிமையை விற்கலாமாடாங்கிற அப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் தொடருது. ஆனாலும் மாற்றத்தை பற்றியும் மாறுதலை பற்றியும் எல்லாம் பேசிட்டு தான் இருக்கான். சீர்திருத்தம் பற்றியும் பேசிட்டு தான் இருக்கான். அப்ப இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமூகத்தின் கட்சியில எத்தனையோ லட்சம் பேர் இருக்கலாம். வாக்கு செலுத்தியவர்களே 36 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அத்தனை லட்சம் பேர் இதில் 234 பேரை மட்டும் ஒருத்தர் தேர்வு செய்கிறாருன்னா அது சாதாரண வேலை இல்லை. இத்தனை பேர், இவ்வளவு பேர் அரசியல் தளத்தில் இவ்வளவு பேர் இருக்கும்போது இன்னும் என் தலைவன் மேலே வியப்பாக இருக்கிறது. என் தம்பி பொட்டம்மனுடைய உளவுப்படையில் இருக்கிற என் தம்பி சொல்கிறான், அது லண்டன்லேருந்து ஒரு நேர்காணல் சொல்கிறார், பிரபாகரனின் தீர்க்க தரிசனம்டா சீமான் அப்படின்னு. அவர் இந்த உறுதித்தன்மையை எனக்கே தெரியாத நான் இந்த வேலையை இவ்வளோ உறுதியாக செய்வேன்னு அதை ஒருத்தர் கணிச்சிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட ஆள்வர். என் தலைவனுக்கு முருகன் மேலே நம்பிக்கை இருந்தது. அதுக்கு பிறகு தான் எனக்கே முருகன் மேலே நம்பிக்கை வந்தது. தலைவரே சொல்கிறாங்களோ, தலைவரே சொல்லிட்டாரு. நான் இதுவரை ஒரு கனவுகள் வழிநடத்தி என்னை கூட்டி வந்துருச்சுன்னு அத்தனை கனவும் நம் தலைவனுடைய கனவு தான். அது இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சின்ன சின்ன செய்திகள் தான். ஒரு அடர்ந்த காடு, ஒரு இரவு 8 மணி போல் இருக்கும். அப்போ சூட்டு பயிற்சி நடக்குது. எல்லோரும் சுட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னை பக்கம் வாங்க, கிட்ட வாங்க எழுத சொல்லா நம்ம அன்பாக தான் அழைப்பாங்க. யாரையும் போட வாடான்னு பேச மாட்டாங்க. அந்த கூட்டத்தை அந்த இதிலே அமைப்பிலே ஒரே ஒரு ஆள் தான் என்னை போட வாடான்னு பேசுவார். அது அன்னை பொட்டம்மான் மட்டும்தான். செல்லமடே அப்படின்னு பேசுவாங்க. மற்ற எல்லோரும் ரொம்ப அன்பாக அழைப்பாங்க. இவங்க என் பக்கம் நில்லுங்க அப்படின்னு. இப்போ துவக்கு சுடுறாங்க, தலைவர் சுட்டுக்கிறாங்க, என் பக்கம் நில்லுங்கன்ட்டு இப்படி சொல்கிறாங்க. டம்முன்னு அடிக்குது. கவனிங்க, என்னை கவனிங்க. இப்படி சொல்கிறாங்க, பார்க்காம சரியாக போய் நெஞ்சில் அடிக்குது. இப்படி சொல்கிறாங்க, நெஞ்சில் அடிக்குது. ஆனால் பார்க்கல. அது எனக்கு சுட்டு காட்டுறாங்க தம்பிக்கு. இதெல்லாம் எதுக்கு இங்கே சுடுறேன்னு தெரியுமில்ல, போய் சொல்லணும்ல, அதுக்கு தான் போய் நீங்கள் சொல்லணும். அது பட்ட ஆள்வர். என் தலைவனுக்கு முருகன் மேலே நம்பிக்கை இருந்தது. அதுக்கு பிறகு தான் எனக்கே முருகன் மேலே நம்பிக்கை வந்தது. தலைவரே சொல்கிறாங்களோ, தலைவரே சொல்லிட்டாரு. நான் இதுவரை ஒரு கனவுகள் வழிநடத்தி என்னை கூட்டி வந்துருச்சுன்னு அத்தனை கனவும் நம் தலைவனுடைய கனவு தான். அது இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சின்ன சின்ன செய்திகள் தான். ஒரு அடர்ந்த காடு, ஒரு இரவு 8 மணி போல் இருக்கும். அப்போ சூட்டு பயிற்சி சிறவில் இப்படி சுட்டுட்டு அப்படி சொல்லிட்டு, என் துவக்கிலிருந்து வருகிற ஒவ்வொரு தோட்டாவிற்கு என்ன வலிமை இருக்கிறதோ அது உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குதுன்றாங்க. அடுத்த வார்த்தை கவனிங்க. இது இரண்டும் சேர்ந்து வெடித்தால்தான் நம் இனத்திற்கு விடுதலை பிறக்கும். எப்படி சொல்றாரு பாருங்க. பிரபாகரன் என்ற பெருமரவனின் துவக்கிலிருந்து வெடித்த ஒரு தோட்டா சீமான் என்ற எளிய மகன் 234 தோட்டாக்களை இந்த களத்திலே 26 தேர்தல் களத்திலே வெடிக்க செய்கிறேன் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளும். சிறப்பின் அடையாளம் நான் தமிழன். அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. மானம், அறம், வீரம், ஒழுக்கம், நன்னெறி, உயிர்மை, நேயம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. எதுல? தமிழன் என்ற ஒற்றை சொல்லி. இதில் நீங்கள் ஏதோ எல்லா கட்சி மாதிரி நம்மள ஒரு வேட்பாளர் இப்படி கருதிரதி. நாங்கள் போர் மரபினன். போர் மரபினன். காது குத்தாம ஒரு மகனை புதைக்க மாட்டோம். உடம்பில் காயம்படாமல் தமிழன் மரபில் எவனையும் புதைச்சது கிடையாது. அப்படி பிறந்தவனை இறந்து விட்டு விட்டால் நெஞ்சை கீறி புதைப்போம், இல்லைன்னா கள்ளி முள்ள போட்டு புதைப்போம். இருக்கா இல்லையான்னு பாரு. ஏன் காயம்படாமல் தமிழன் மரணிக்க மாட்டான்? ஏன்னா அவன் போர் மரபினன். கோயில் அப்படியா அழகு குத்து ஆடுறது, விழா குத்தி ஆடுறதெல்லாம் பயிற்சி. இவ்வளவுதாண்டா வேல் குத்துனா வலிக்குது, இவ்வளவுதாண்டா விழா விலங்குகள் குத்துனா வலிக்குதுன்னு பயிற்சி கொடுத்துறான்.
அப்ப போருக்கு செல்லும் போது மஞ்சள் ஆடை தரித்து சென்ற மறவர்களின் கூட்டம் நாங்கள். அப்புறம் இந்த சிவப்பு, போர்க்களத்தில் ரத்தம் சிந்தியவர்கள், உரிமைக்காக, விடுதலைக்காக என்பதை காட்டுவதற்கு. என் நிலத்தில் மலர்ந்த காந்தல் மலர் கூட சிவப்பு மஞ்சள் வண்ணத்தில் தான். அதனாலதான் தேசிய மலராக என் தலைவன் வைத்தான். அப்ப சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள் என்று இதை தூக்குறோம். அதனால அப்படி துண்டை போடும்போது இதெல்லாம் ஓடணும். இந்த எண்ணம் அதுக்கு தான் சொல்றது. அப்படி திமிர அப்படி போடணும், புரியுதா? துண்டை அப்படி போடணும். போடாம ஒரு வரலாறு இருக்குடா, இந்த வண்ணத்துக்கு ஒரு வரலாறு இருக்குடா, அது சொல்லணும். ஒரு நிமிர்வு வரணும், உங்களுக்கு ஒரு நிமிர்வு வரணும். ஏன் நிமிர்வு? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவனுங்கிறான் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர். நீ பெருமைக்குரியவன், நான் பெருமைக்குரியவன். ஆனால் இன்று நமது நிலை அடிமை. முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேசத்து இறைமையர், என்ன வியப்பட இவர்கள் தமிழர்கள். கடைசி அப்படி முடிக்கிறாரு, எப்படி முடிக்கிறாரு? இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். எப்படி? எல்லாரும் ஆனால் அடிமை. வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடல்ந்தயல் சென்றவர். இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். இந்த அடிமை நிலையிலே என் அன்னை தமிழ் சமூகத்தை விட்டுவிட்டு செல்ல மாட்டோம் என்கிற உறுதியை ஒவ்வொரு வீரனும் ஏற்கணும். இங்க வீரத்தில் ஆண் பெண் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம் பாட்டி வேலுநாச்சியாருக்கு இணையான வீர மரத்தி ஒருத்தனும் இல்லை. அவ ஒருத்தி. நான் 117 வேலுநாச்சியார களத்தில் நிறுத்தினேன். சும்மா அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி சும்மா அப்படி நீ நிற்கிறியா, விருப்பம் பண்ணு, 10 ரூபா கட்டி போடு, 5 ரூபா கட்டி போடு, 50 ரூபா, அதெல்லாம் கிடையாது. தேர்ந்து ஆய்ந்து தெளிந்து ஒவ்வொருத்தர் எங்களத்தில் இருக்குது. சமூக பிரதிநிதித்துவம், கல்வி, அதுக்கப்புறம் ஆற்றல், அதுக்கப்புறம் கொள்கை பிடிப்பு, எல்லாவற்றையும் பார்த்து நிறுத்துது. அதெல்லாம் ஏன்? அடிமை இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு. புனித கனவு பெருசா உங்களுக்கு ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்று ஐயா இறை என்பவர்கள் எழுதியிருக்காங்க. நீங்கள் படிச்சீங்க, எழுதியிருக்காரு. அன்னைக்கு கூட என் பிள்ளைகளுக்கெல்லாம் படிச்சு காமிச்சு. அதில் என்னன்னா, இதை வேற வடிவத்தில் நம் தலைவர் கற்பிக்கிறார். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறார். அதை என் பிள்ளைகள் கொண்டு போய் சேர்க்கணும். விழிப்புணர்வுனா என்ன? இப்போ ஒரு கேள்வி. உதாரணமாக இலவசம் கொடுக்குறாங்க. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதல. விழிப்புணர்வு. இவ்வளவுதான் விழிப்புணர்வு. 6800 கோடிக்கு பொங்கலுக்கு நீங்க இலவசம் கொடுக்குறீங்க. அதை இனாம்ங்கிறீங்க, இல்லை ஊக்கத்தொகைங்கிறீங்க, ஏதோ பொங்கல் பரிசுன்னு கொடுக்குறீங்க. பரிசு கொடுங்க. ஆனால் வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கும் அவன் சம வேலை சம ஊதியம்னு கேட்கிறான்ல, அதுக்கு 6800 கோடியை நீ கொடுக்கறதுக்கு இந்த 58 கோடியை கொடுத்து படிப்பிக்கிறவனுக்கு, ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம், அந்த அறிவு வளத்தை உருவாக்குறவன் யார்? ஆசிரியர் பெருமகன். அவனை வீதியில் நிறுத்தி இந்த 58 கோடிக்கு சரி செய்ய முடியாதா? ஒரு கேள்வி எழுதலை. அது விழிப்புணர்வு. இப்படி ஒவ்வொன்றாக நீ வாக்குக்கு காசு கொடுக்கிறாய். நீ எதற்காக தேர்தல் நிற்கிறாய்? உங்களுக்கு சேவை செய்ய. சரி, எனக்கு சேவை செய்ய எனக்கு எதுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கிறாய்? எனக்கு சேவை செய்ய உனக்கு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை தருகிற உரிமை எனக்கிட்ட இருக்கு. அந்த உரிமையை நீ விலை கொடுத்து வாங்கிவிட்டால் எனக்கு எப்படி சேவை செய்வாய்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை நாம் கேட்பது, கேள்வியை கேட்க வாய்ப்பது விழிப்புணர்வு. இவ்வளவுதான். இந்த விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவன், ஏமாற்றுவவன், அவனுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும்.
அதனால்தான் தலைவர் சொல்றார், விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி. அதை நீங்க தெளிவாய்க்கணும். சாக்ரட்டிஸ் ஒருவன் அறிஞன், ஒருவன் அறிவானவன் அப்படிங்கிறத எப்படி கணக்கிடுறது? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு உடனே அவன் சொல்லுகிற பதிலில் இருந்து அவன் அறிவை மதிப்பிடக்கூடாது. அப்ப எதிலிருந்து மதிப்பிடணும்? ஒருவன் ஒரு கேள்வியை எழுப்பினால் தர்க்க அறிவை வளர்த்து கொள்ளணும், திணறடிக்கணும். இப்ப நீங்களே பார்க்குறீங்க, அந்த ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, அண்ணன் அவர்கள்ட்ட 100 கேள்வி எழுப்புவேன். அவர்கள் அப்படியே நிற்பாங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்காங்க, இல்லை அவ்வளோதானே முடிச்சுக்கிறோம்பாங்க. ஆனால் மற்றவங்க சார் 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 சார்னு கெஞ்ச அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க. அது என் பிள்ளைகள் முடிவு பண்ணிக்கணும். முன்னாடி இருக்கிறது ஒளி வாங்கி தான், ஒன்றும் நெஞ்ச குறிவிக்கிற துவக்கு ஒன்றும் கிடையாது, துப்பாக்கி ஒன்றும் கிடையாது. நம்மளை கேள்வி கேட்டு திணறடிக்கிறதுக்கு இதுவரை எவனும் பிறக்கலை, இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை. அப்படியே பிறந்தாலும் இது நமக்கு பிறந்த புள்ள. இது ஒரு அறிவு சமூகம்டா. உலகத்திற்கு எங்க அப்பா நம்மால் வர சொல்வார், ஐயா ஐயா உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா நம்ம அப்படின்னு. அந்த இனம் அப்படி கூறு கட்டு மதிக்கட்டி திரிது பாரு. எங்கால அதையெல்லாம் சொல்ல விட மாட்டாப்ல. சொன்னோன்னு வச்சுக்கிறீங்களா, பாவம் மக்கள்ன்றோம்ல. ஒரே வார்த்தை என்னை ரொம்ப பேசுவேன்னா, இப்போ நீங்கள்லாம் இந்த நாட்டில் சாதி மதம் அரசியலாக்கப்பட்டுருச்சு. சாராயம், சாப்பாடு, பணம் எல்லாவற்றையும் தாண்டி தன்மானமிக்க தமிழ் மக்கள் வாக்குக்கு 1 ரூபா கொடுக்காத எளிய பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்தி 3வது ஒரு கட்சியாக்கி அங்கீகாரம் பெற்ற முழுமையான இசைவு பெற்ற ஒரு கட்சியாக மாற்றி நிலையான ஒரு சின்னத்தை, எந்த சின்னத்தை பறித்தானோ அதே சின்னத்தை திருப்பி பெறுகிற அளவிற்கு உயர்த்தி வைத்திருக்காங்கன்னா நம் மக்கள் மகத்தானவர்கள், மாண்பு மிக்கவர்கள். அதனால் மக்களை இப்படி சனம் கட்டுருச்சு, சனம் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் நான் எங்கேருந்து வந்திருக்கோம்? அங்கேருந்தா வந்திருக்கோம். நான் எங்கள் அம்மாவை அப்பாவையும் குறை சொன்னால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் பாருங்க. என்னை பெற்றவர்கள் மேன்மையானவர்கள், அதனால தான் நான் இந்த இடத்துல நிற்க முடியுது. உங்களை பெற்றவர்கள் புனிதர்கள், அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல நிற்க முடியுது. அதனால் அவர்களை குறை சொல்ல முடியாது. பிழை இருக்கலாம், தவறு யாரோடாகவும் இருக்கலாம், ஆனால் திருத்துபவர்கள் நீங்களாக இருங்கள். உங்களை வெறுப்பவர் யாராகவும் இருக்கலாம், நேசிப்பவர் நீங்களாக இருங்கள். இதான் இங்கே அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய தேசம். அந்த புதிய தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இதாங்க எங்க கோட்பாடு. இதை செய்யதாங்க வந்திருக்கோம். என்னடா உங்க கொள்கை? ஒரே வார்த்தையில் சொல்ற, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, நல்ல ஆட்சியே கொள்கை. பேச வரல என் பிள்ளைகளுக்கு, அம்மா ஊழல் லஞ்சம் பிடிக்குதா? பிடிக்கல. உங்களுக்கு கொள்ளை பண்ணுறான, தினம் பிள்ளைகளை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான், இப்படி கொள்ளையடிக்கிற அவர்களை, ஒன்றிய செயலாளர்களை, மாநில ஒருங்கிணைப்பு, அதெல்லாம் தெரியும். இந்த கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது, என்னுடைய பரம்பரை சொத்தை எடுத்து கொடுக்கும்போது, கச்சத்தீவு அவனுக்கென்று போனால் அவனுக்கு கடல் பரப்பு அதிகமாகிவிடும், எனக்கு கடல் பரப்பு குறுகிவிடும். அப்ப கச்சத்தீவு என்னுடைய நிலம், அதை கொடுக்கக்கூடாது என்று பேசாது. எடுத்து கொடுத்தது இந்தியம். கொடுக்கும் போது கைகட்டி வேடிக்கை பார்த்து நின்றது திராவிடம். இதனால் என் இன சொந்தங்கள் கடலில் செத்து விழுகிற போது அங்கே இந்திய மீனவன் செத்தான், திராவிட மீனவன் செத்தான் என்று இவர்கள் சொல்வது இல்லை. தமிழ் மீனவன் செத்தான் என்று அவன் செத்து விழுகும்போது இந்தியமும் திராவிடமும் செத்து தமிழ் தேசியம் எழுகிறது, பிறக்கிறது. இவ்வளவுதான் தமிழ் தேசிய. ஏண்டா தமிழ்? இதாண்டா தமிழ் தேசியம். என் ஆத்தாளப்பன் கொல்லப்பட்ட போது அடுத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் அளவில்லை, நான் மட்டுமே இருந்து அழுதேன், கதறினேன். அந்த கதறல் தாண்டா தமிழ் தேசியம். காவிரியிலே எனக்கான நதிநீர் மறுக்கப்படுகிறது.
என் நிலத்திலே நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் இருந்து மின்சாரம் எல்லா மாநிலங்களும் பகிர்ந்து எடுத்துக் கொள்கிறது. இந்தியம். நரிமணம் பெட்ரோல் எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார்கள். இந்தியம். மீத்தேன் ஈத்தேன் எல்லோரும் எடுத்துக் கொள்கிறார்கள். என்னுடைய நிலத்தில் இருக்கிற வளத்தை பிரித்துக் கொள்கிறார்கள். இந்தியம். அணுவுலை எனக்கு, அழிவு வந்தால் சாவு எனக்கு, பயன் எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார்கள். இந்தியம். ஆனால் காவிரி நதிநீர் உரிமை, என் நிலம் வளம் எல்லோருக்கும், அவனுடைய நீர்வளம் அவனுக்கு மட்டுமே என்றால் எங்கே இருக்கிறது இந்தியம்? இந்த கேள்வியை என் அன்பு பிள்ளைகள் நினைவில் வைத்துக்கொள்ளும். வாக்கு செலுத்தும் போது துணை ராணுவ படையை வாக்கு செலுத்துவதற்கு சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக வாக்கு செலுத்த முடியாது ஒன்னால, அப்படி நிற்பான் ராணுவ வீரர். கேளு, சுதந்திர இந்தியாவில் ஆட்சியை நிறுவுவதற்கு சுதந்திரமா துணை ராணுவ படை பாதுகாப்பிற்கு. ஆனால் காவிரி நதிநீர் உரிமையை நான் கேட்டு போராடுகிற போது, இங்கே போராடுகிற போது, அங்கே இருக்கிற இன மக்களை அடித்து வரட்டான். இந்த ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஆனால் ஒரே நீர் இல்லை. நான் கேட்டால் மறுக்கிறேன். ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது தமிழர்களுக்குங்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? தன்மானம் மிக்கவனுக்கு ஒரு அழகு மின்சாரம், ஒரு துளி மின்சாரம் உனக்கு கிடையாது என்று சொல்ல வேண்டும் என்று தோணும். அவன் தண்ணீர் தர மறுப்பான். இவன் அதிகாரத்தை நிறுவ இங்கிருக்கிற திராவிட தலைவர்கள் அங்கு போய் அவனுக்கு ஆதரவாக வேலை செய்வார்கள். அவன் மறுப்பான், அடித்து எங்களை விரட்டுவான், தடுக்க துப்பற்று கைகட்டி நிற்பார்கள். இது திராவிடம். 500 TMC தண்ணிதான் வந்து கொண்டிருந்தது எனக்கு, 450 TMC. அதை மேலும் கேட்டு வழக்கு தொடர்ந்தார் ஐயா கருணாநிதி, இன்னும் அதிகமாக தர வேண்டும் என்று. அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது அம்மையார் இந்திரா காந்தி. இந்தியம். கோரிக்கை வைத்தது திராவிடம். 386 பயன்படுத்தி ஆட்சியை கலைத்து விடுவாள் இந்திரா காந்தி என்ற அச்சத்திலே அவர் கூப்பிட்டு மிரட்டியவுடன் வழக்கை திரும்ப பெற்றார். உரிமை பறிபோனது. இவ்வளவுதான். ஆந்திர காட்டுக்குள் சுட்டு போட்ட போது 20 பேரை ஆந்திராவில் இருக்கிற மனித உரிமை ஆர்வலர்கள் பேசவில்லை, மாற்று கட்சி எதிர்கட்சிக்காரர்கள் பேசவில்லை, இந்த நிலத்தில் எந்த தலைவனும் பேசவில்லை, இந்தியாவை ஆண்ட நாட்டின் பிரதம அமைச்சர் ஒரு வருத்தம் சொல்லவில்லை, இதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. இந்த நிலத்தில் எவ்வளவு கொளுத்து வாழ்கிறார்கள், நாங்கள் திருடர்கள் என்று பட்டத்தை சுமத்தி சுட்டு போட்டான், கேட்க ஒருவரும் இல்லை. அந்த இடத்திலே மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மானத்தமிழன் உயிருக்கு இல்லையா என்ற கேள்வி இருக்கிறதே, அதான்டா. இங்கே உண்மை என்பதும் நேர்மை என்பதும் நல்லாட்சி என்பதும் வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்குது. இதெல்லாம் உண்மையாக்க போராடுகிற பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு அவனும் வண்டி நிறைய நெருப்பெடுத்துக் கொண்டு போவதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். இப்போ நான் எத்தனை தீக்குச்சி வச்சிருக்கேன்? 234 தீக்குச்சி வச்சிருக்கேன். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடி. இப்ப நீங்க இப்படி பாருங்க, தனியார் பள்ளி கல்லூரிகளில் தங்கும் விடுதி இருக்குதே, அது ஒன்றாக இருக்கிறதா இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று பிள்ளைகளுக்கு என்று தனியாக இருக்கிறதா? யாராவது சொல்லுங்க. தனியார் பள்ளியில் இருக்கா? தனியார் பள்ளியில் எங்க இருக்கு? தனியார் பள்ளி தனியார் கல்லூரிகளில் தங்கும் விடுதி ஒன்றாக இருக்கிறதா இல்லையா? ஆனால் அரசு பள்ளி கல்லூரிகளில் தனித்தனியாக இருக்குதா இல்லையா? இப்ப என்ன இந்த அரசு சமூக நீதியை நிலைநாட்டிச்சு, என்ன இந்த அரசு சாதியை ஒழிச்சு சமத்துவத்தை நிலைநாட்டிச்சு? ஒரு தனியார் பள்ளியிலே படிக்கிற மாணவன் எல்லாம் ஒற்றுமையாக தங்கும் விடுதியில் படிக்கிற போது அரசு பள்ளியில் ஏன் ஆதி திராவிடர்க்கென்று தனியாக நீ வைக்கிறாய்? எதற்காக வைக்கிறாய்? எதற்காக வைக்கிறாய்? என்ன சமூக நீதியை நிலைநாட்டினாய்? என்ன சகோதரத்துவம் சமத்துவத்தை நிலைநாட்டினாய்? கட்டடத்திற்கு பெயர் சமூக நீதி கட்டடம் என்று வைக்கிறாய். தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு பெயர் செங்கலும் சிமெண்டும் சாந்துமாடா சமூக நீதி? எது சமூக நீதி? எப்படி எப்படி பாருங்க. இப்ப என்ன செய்யும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி புரட்சி என்ன செய்யும்?
தனியார் முதலாளியால் சாதிக்க முடிந்தது, அரசால் முடியாதா? ஒரே விடுதியில் தங்கி படி, இல்லை என்றால் இந்த சான்றிதழ் எங்கேயோ போய் படி, இவ்வளவுதானே, இவ்வளவுதானே. அப்ப மாறுதல் எங்கிருந்து வர வேண்டும்? மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் வர வேண்டும். அப்ப மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும். உங்கள் என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீங்கள் மண்ணை வெல்ல வேண்டும் என்றால் மக்களின் மனத்தை வெல்ல வேண்டும். இனத்தை ஆள வேண்டும் என்றால் நம் மக்களினுடைய இதயத்தை வெல்ல வேண்டும். அப்ப நம் கோட்பாடுகளை, நம் கொள்கைகளை இதயத்திற்கு நெருக்கமாக எடுத்து வையுங்கள். இன்சொல்லால் கடத்துங்கள். இனிய உளவாக இன்னாத ஊரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுங்கிறான் வள்ளுவ பெருமகனார். எதுக்கு இப்படி நீங்க இந்த உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், இந்த அவதூறு, இந்த விமர்சனம், ஏச்சு பேச்சு காதிலே வாங்காதீங்க. அது என்ன சொல்லுவார்னா, எனக்கு என்ன சொல்லுவான்னா, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடு அப்படிம்பாங்க. உனக்கு புரியுதுன்னு எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், எந்த காதலையும் வாங்காத, இந்த காதலை வாங்கி அது வேலையற்றவன் வேலை. அவர்களுக்கு வேலை நம்மை விமர்சிப்பது, நமக்கு வேலை அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு? விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. இது தத்துவம். இதை மனதில் வச்சுக்கணும். சேகுவாராட்ட கேட்குறான், இப்படி இப்படி அவதூறு பேசுகிறான், இப்படி விமர்சிக்கிறான், இப்படி ஏச்சு பேச்சுகளை பண்ணுறான், இப்படி துரோகம் பண்ணுறான், அவனுக்கு என்ன பண்ணலாம் நண்பா அப்படின்னு சேகுவாராட்ட ஒரு தோழன் கேட்குறான். அவர் என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? புன்னகை செய்து விடு நண்பாங்கிறான். அவனை பார்த்து செல்லமாக சிரிச்சுட்டு போடா போடா டே போட. இப்போ பார்க்குறீங்களா, நம்மளோட இருந்து போனவன்லாம் என்ன பேச்சு. அப்போ என்ன பண்ணும்? ரசிக்கணும். அப்படியா? நீங்கள் பண்பட வேண்டும் என்றால் புண்படுங்கள், சுடர்பட வேண்டும் என்றால் சூடு தாங்குங்கள். இல்லைன்னா நீங்கள் சுடர்பட முடியாது. அவன் பாட்டு பேசிட்டு இருப்பான். ஆபிரகாம் லிங்கன் தன் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு ஆசிரியருக்கு 10 கடிதம் எழுதி 10 கோரிக்கைகளை என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்கள்ங்கிறார். அதில் ஒன்றை சொல்கிறார், குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக் கொடுங்கள் என் பிள்ளைக்குன்னு. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்ங்க. போடா போடா டே போடா, அங்கிட்டு போடா போடா, குறந்தல். என் தம்பி கலைஞன் சொல்கிறாப்புல, அப்படி பேசுகிறவனா நீ பதில் கொடுக்கணும், தக்க பதிலடி கொடுக்கணும். முடிஞ்சு அடுத்தடி எடுத்து வைக்க முடியாது. அவன் எதிர்பார்ப்பது உன் நேரத்தை வீணடிக்கணும், உன் கவனத்தை பக்கம் திருப்பணுங்கிறதா. நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெறும் அவதூறே பேசிக்கிட்டே இருப்பான், நீ பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், வேற வேலை செய்ய முடியாது. அவதூறு அரசியலை புறந்தள்ளுங்கள், ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்து செல்லுங்கள். இவர்களைப் போல சொன்னார்களே செய்தார்களா, வந்தார்களே போனார்களா, நின்றார்களே சென்றார்களா, அதெல்லாம் வேலை இல்லை. அதெல்லாம் அவங்க செய்யலை, நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இதை செய்கிறோம். என்ன செய்கிறோம்? இதை செய்கிறோம். இலவசம் நான் தரமாட்டேன். அப்ப என்ன பண்ணுவ? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் உன்னை வைக்க மாட்டேன். இவ்வளவுதான். என்ன மாற்றம்? இதான் மாற்றம். மாற்றம்ங்கிறது இதுதான் மாற்றம். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு, அந்த அரசு நடத்துற பள்ளியும் கல்லூரியும் தரம் இல்லை. காரணம், அரசை நடத்துபவன் தரமா இல்லை. ஒரு தனியார் முதலாளியால் தரமான கல்வி மருத்துவத்தை தந்துவிட முடியும் என்றால் 8 கோடி மக்களால் நடத்தப்படுகிற அரசு கல்லூரி மருத்துவமனை ஏன் தரமில்லை? ஒரு தனியார் முதலாளியிடம் மக்களின் அரசு தோற்கிறதா? இந்த கேள்வி விழிப்புணர்வு. அப்ப எது மாறுதல்? எது மாறுதல்? தனியார் பள்ளிதான் தரமாக கல்வி தரும், தனியார் மருத்துவமனை தான் தரமான மருத்துவ தரும் என்ற நிலையை மாற்றி அரசு, தமிழ்நாட்டு அரசு, தமிழனின் அரசு ஆகச் சிறந்த மருத்துவத்தையும் கல்வியும் தன் குடிகளுக்கு தரும் என்ற நிலை மாறுதல், மாற்றம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். அது முதலாளிகளுக்கான அதிகாரம். உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் எங்கே? அப்ப என்ன வழி?
மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம்தான் தேவை. பணத்தை முதலீடு செய்பவன் லாப தேவைக்கு, மக்கள் சேவைக்கு இல்லை. இதை உணர்த்துவது விழிப்புணர்வு. அப்ப பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை கேடுகட்ட பணநாயகம். அதை வீழ்த்தி போராடி பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகத்தை மீட்பது, காப்பது மாற்று. இதுதான் மாற்று. இதுதான் மாற்று. அப்ப மாற்று என்பது அதனால சொல்றது சொல் அல்ல செயல். சொல் அல்ல செயல். இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கேன் உடன் பிறந்தார்களே. இந்த நாட்டில் பன்னெடுங்காலமாக கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். கட்சி அரசியல் தேர்தலில் வென்று கட்சி ஆட்சிக்கு வரும். வந்தவுடனே ஒரு வேலையை செய்து கொடுக்க பார்ட்டி ஃபண்டு, கட்சி நிதி எவ்வளவு, ஒரு விழுக்காடு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளவு, ஒரு விழுக்காடு கமிஷன். இது ஒரு அரசியல், இது ஒரு ஆட்சி முறை. இந்த நிதியை வைத்துக்கொண்டு தேர்தல் அரசியலே குறிவிப்பார்கள். கட்சி மாநாடு, மாநாட்டுக்கு நிதி. தேர்தல் நிற்க வேட்பாளர், கட்சிக்கு எவ்வளவு கொடை, கட்சிக்கு 10 கோடி கொடுப்பேன், தொகுதிக்கு 20 கோடி செலவு. அல்ல, அரசியல் வியாபாரமாகி விடுகிறது. உங்களுக்கு தெரியும்.